इस सुबह के समय में आए हुए हर एक को मैं यीशु मसीह के पवित्र नाम से मैं अभिनंदन और स्वागत करता हूँ इस मॉर्निंग प्रेयर में। இந்த காலை வேளையிலே இந்த காலை ஜெபத்திலே இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன்। प्रभु की महान कृपा आप सबके ऊपर है। தேவனுடைய வல்லமையுள்ள கிருபை உங்கள் மேல் இருக்கிறது। आपके जीवन वो आपका नहीं है, वो उनके हाथ में है। உங்களுடைய வாழ்க்கை உங்களுடையது அல்ல, அவருடைய கரங்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள்। आप बेफिक्र रहो, இத நம்புங்க। बेफिक्र चिंता के बिना रहो। நீங்க கவலை இல்லாமல் இருங்கள்। आपके हृदय को विश्वास की ढाल से है ना हमेशा सुरक्षित रखो। விசுவாசத்தின் மூலம் விசுவாசத்தோடு நீங்கள் இருங்கள்। விசுவாசம் என்னும் கேடயத்தினால் உங்கள் இருதயத்தை எப்பொழுதும் மறைத்துக் கொள்ளுங்கள்। विश्वास के ढाल से आपके हृदय को है ना सुरक्षित रखे। விசுவாசம் என்னும் கேடகத்தினால் உங்களை எப்பொழுதும் நீங்கள் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளுங்கள்। विश्वास बाइबल कहता है विश्वास का ढाल। விசுவாசம் என்னும் கேடகம் विश्वास का ढाल है ना। आप फेथ को बहुत सारे लेवल्स, देयर आर सो मेनी लेवल्स इन द फेथ। விசுவாசத்திலே अनेक நிலைகள் இருக்கிறது। शुरुआत की लेवल है प्रभु को पहले विश्वास करना, प्रभु है करके विश्वास करना। முதல் நிலை இயேசு இருக்கிறார் என்கிற ஒரு நிலை। वो तो विश्वास शैतान भी करता है। அந்த விசுவாசம் பிசாசு கூட பண்றான்। वचन यही कहता है, அதுதான் வசனம் சொல்லுகிறது। शैतान भी उनको है ना मानता है वो है और वो कांपता भी है। வேதம் சொல்லுகிறது பிசாசு அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை பார்த்து நடுங்குகிறான் என்பதையும் வேதம் சொல்லுகிறது। सो परमेश्वर है करके विश्वास करना, इट्स अ वेरी फर्स्ट लेवल ऑफ फेथ। அவர் இருக்கிறார் என்கிற விசுவாசம் ரொம்ப அடித்தளமான ஒரு கீழ்நிலையான விசுவாசம்। और सेकंड लेवल ऑफ फेथ, இரண்டாவது நிலை, परमेश्वर उनको जो मानते हैं उनके जीवन में परमेश्वर भला करेगा और उनके जीवन में परमेश्वर अच्छा काम करेगा। ये सेकंड लेवल ऑफ फेथ। இரண்டாவது நிலை விசுவாசமானது தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிறார், அவர் என் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற விசுவாசம்। Believing in the characters of God. அவருடைய குணங்கள், அவருடைய சுபாவத்தை விசுவாசிப்பது, அவருடைய தன்மையை விசுவாசிப்பது। वो अच्छा है, அவர் நல்லவர், वो भला है, அவர் வல்லவர், वो मेरे जीवन में है ना एक अच्छा बाप के रूप में है, அவர் என் வாழ்க்கையில் ஒரு தகப்பனாக இருக்கிறார், वो मेरे जरूरतों को पूरा करेगा, என்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்கிறவர், यहोवा राफा, அவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார், चंगा करने वाला परमेश्वर, எனக்கு சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார், यहोवा शम्मा, அவர் யெகோவா ஷம்மாவாக இருக்கிறார், जीत देने वाला परमेश्वर, வெற்றி கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறார்। ऐसे परमेश्वर के गुणों पे विश्वास करना ये सेकंड लेवल ऑफ फेथ। இரண்டாவது நிலை விசுவாசமானது அவருடைய குணங்கள் இப்படி அவருடைய நாமங்களை வைத்து அவரை விசுவாசிப்பது இரண்டாவது நிலை। The next level of faith, மூன்றாவது நிலை விசுவாசம் என்பது मेकिंग योर फेथ आपके विश्वास का ढाल बनाना है। விசுவாசம் மூன்றாவது நிலை விசுவாசம் உங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு விசுவாசத்தை கேடயமாக நீங்கள் வைக்க வேண்டும்। கேடயமாக்குவது அது அடுத்த லெவல் ஆஃப் ஃபெய்த்। विश्वास को ढाल बनाना, மூன்றாவது நிலை விசுவாசமானது உங்கள் விசுவாசத்தை ஒரு கேடயமாக நீங்கள் வைத்திருப்பது। ये ढाल बनाना जो है एक वॉरियर की लेवल में, एक जिसके है ना एक वॉरियर के लेवल में जो आ जाते हैं, இந்த கேடயம் என் விசுவாசத்தை கேடயமாக வைத்திருக்கிற இந்த நிலையானது ஒரு போர் முனையிலே இருக்கிற ஒரு சோல்ஜர், ஒரு போர் படை வீரனாக இருக்கிற அந்த நிலையிலே தான் விசுவாசத்தை கேடயமாக வைக்க முடியும்। lower faith people, they cannot make their
faith as ढाल के रूप में नहीं ला सकते हैं. கீழ் நிலையிலே இருக்கிற விசுவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு விசுவாசத்தை கேடயமாக வைத்திருக்கிற நிலைக்கு அவர்கள் வர முடியாது, அவர்களால் செயல்படுத்த முடியாது. कि वो बहुत ही जल्दी है ना अटैक में आ जाते हैं. அவங்க வந்து சீக்கிரமா அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க, அவங்கள பாதிச்சிரும். But when you're growing in the spirit, நீங்கள் ஆவியிலே வளரும் பொழுது, जब आपकी आत्मा में आप अगले 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 लेवल पे आगे बढ़ेंगे, एक जगह में आता है आपका विश्वास जो है ढाल बनाने की जगह में आता है. நீங்கள் ஆவியிலே அடுத்த நிலை நீங்கள் வரும் பொழுது விசுவாசமானது உங்களுக்கு கேடயமாக மாறிவிடும். So ये लेवल में आना हर एक बिलीवर, हर एक बंदे जो प्रभु में चलते हैं, आपके विश्वास को ढाल बनाना कैसा है सीखना है. நீங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர் வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவியிலே வாழ்கிறவர்களுக்கு விசுவாசத்தை எப்படி கேடயமாக வைத்திருப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். जब आपका फेथ, आपका विश्वास का ढाल आपके लाइफ में है ना, आप यूज करना सीख लिया उसको, है ना, आप पहन लिया, विश्वास का ढाल को अगर आपके लाइफ में अप्लाई करना शुरू कर दिया, நீங்க விசுவாசம் என்னும் கேடயத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறதோ அதை தரித்து கொள்ளுகிற நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, आपका लाइफ में आपकी अटैक्स है ना, आपके विरोध में आने वाले हर एक अटैक्स को आप बहुत आसानी से जीत के आगे बढ़ते जाओगे. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நீங்கள் லகுவாக நீங்கள் முறியடித்து விடுவீர்கள், ஜெயித்து விடுவீர்கள். उस वचन को अब हम पढ़ते हैं इफिसियों के अध्याय 6. क्यों? कौन सी लोगों के लिए ये विश्वास का ढाल बनता है ना, विश्वास का ढाल बनने का एक लेवल होता है. விசுவாசம் கேடயமாக மாற வேண்டியது அது ஒரு நிலையாக இருக்கிறது. It's a higher spiritual ranking की बातें हैं. இது ஆவிக்குரிய வளர்ச்சியில் அது ஒரு உயர்ந்த ரேங்கில இருக்குது. Higher ranking की बात है. पढ़ें एफिसियों अध्याय 6 वचन पढ़ें. நீங்கள் பிசாசின் 6வது எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. हमें लड़ाई है आकाश में क्रिया करने वाले अंधकार की क्रिया, इस पृथ्वी में क्रिया करने वाले अंधकार की क्रिया. நமக்கு சண்டை வந்து இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. He is not talking about ये level की जो war है ना, it's not for the babies. இங்க சொல்லப்பட்டிருக்கிற நிலை வந்து இது வந்து குழந்தைகளுக்கானது அல்ல. ये एक वॉरियर की लेवल पे जब एक बंदे की स्पिरिट हायर रैंकिंग में जाता है, तभी उसको ये सारे लेवल की है ना स्पिरिट को वो खुद ही डायरेक्ट देखना शुरू करेगा. எந்த மனிதன் ஆவி நிலையிலே அந்த உயர் ரேங்கிங், அந்த ஹையர் ரேங்கிங்க்கு போறாங்களோ அவர்களால மாத்திரம்தான் அங்கே நடைபெறுகிறதான போர்களை அவர்கள் கண்களாலே மனக்கண்களினாலே பார்ப்பார்கள். वो एक रेलम में ये यहाँ पे लिख रहा है ना, पौलुस डिफरेंट है ना बातों को लिख रहा है ना. இங்க வந்து பவுல் வந்து வித்தியாசமான நிலைகளை இடங்களை குறித்து பேசுகிறார். படே வானமண்டலத்தில் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
for the higher spiritual ranking people. இது உயர் நிலையில இருக்கிறதான ஆவிக்குரிய மனிதர்களுக்குரியதான நிலை. अभी भी आप है ना, अभी भी आप फ्लैश और ब्लड के साथ ही युद्ध कर रहे हैं. இப்ப வரையும் நீங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நீங்க யுத்தம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா इसी को ही अभी तक बाहर नहीं आ पाए, फ्लैश की रिलम से ही अभी तक बाहर नहीं आ पाए. நீங்க இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த மண்டலத்திலிருந்தே வெளியே வர முடியலனா इसके साथ जो लड़ाई चल रहा है, आपकी डिजायर्स के साथ लड़ाई कर रहे हैं, आपका है ना, आपकी फ्लैश में जो चल रहा है उससे ही अगर आप जीत नहीं प्राप्त कर रहे हैं, உங்க மாம்சத்தின் இச்சையினாலும் ஜீவனத்தின் பெருமை கண்களின் இச்சை இந்த யுத்தத்திலே நீங்க மாட்டிக்கிட்டு வெளியே வராம இதிலே சண்டை போட்டுட்டு இருப்பீங்கன்னா आप कहां से ये लेवल में आगे बढ़ेंगे? அப்புறம் எப்ப நீங்க இந்த லெவலுக்கு எப்படி வர முடியும்? Still we are fighting with the flesh and blood. இப்ப வரையும் உங்கள் மாம்சத்தோடும் உங்கள் ரத்தத்தோடும் தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். Many Christians are still in this level only. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த லெவல்ல தான் இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். इसके जो जीत पाते हैं, those who can win their flesh and blood, then they only can enter into the another dimensions. இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிற போராட்டத்திலிருந்து யார் விடுதலை பெறுகிறார்களோ அவர்கள்தான் இங்கே பவுல் சொல்லியிருக்கிறதான இந்த மண்டலத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். हम तो अभी भी हमारे पास्ट लाइफ की पेन से ही बाहर नहीं आ पा रहे. இப்போ வரையும் நம்ம கடந்த கால அந்த காயங்களில் இருந்தே வெளியே வர முடியாம இருக்கோம். यहाँ पे जो लोग बात कर रहे हैं, ये बातों पे से ही हम बाहर नहीं आ पा रहे. இங்க ஜனங்கள் நமக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளில் இருந்தே நாம் வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம். यहाँ पे जो छोटे छोटे बातें हमारे चारों तरफ चल रहा है, हमारे जरूरतों के पीछे मन इतनी तड़प रहा है, हम फ्लैश एंड ब्लड के साथ ही फाइट, अभी तक हमारा जो युद्ध खत्म ही नहीं हो रहा है. இப்ப வரையும் நம்மை சுற்றி இருக்கிறதான நம்மை தேவைகளை குறித்து மனிதர்களை குறித்ததான சின்ன சின்ன காரியங்களே நம்மை அதிலே மாட்டிக்கொண்டு அதிலிருந்தே வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். earthly pains, earthly desires, earthly बातों से ही अगर हम छुटकारा नहीं पाए, பூமிக்குரிய ஆசைகளிலிருந்தும் பூமிக்குரிய தேவைகளிலிருந்தும் பூமிக்குரிய காரியங்களிலிருந்தும் நாம் வெளியே வர முடியலனா, फ्लैश एंड ब्लड से ही बाहर नहीं आए तो फिर कहां से ये वाले डायमेंशन में प्रवेश करें? நம்ம மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிற போராட்டத்திலிருந்து வெளியே வரலனா நம்ம இந்த நிலைக்கு ஒரு நாளும் நம்மால் போக முடியாது. पौलुस इसलिए कहता है, அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், now our war is not against the flesh and blood. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை என்று சொல்லுகிறார். No more war with the flesh and blood. நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. We are out of this realm. இந்த மண்டலத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். Flesh and blood के realm से ही, मांस और लहू की ये वाले realm से ही एक बंदा बाहर चले जाते हैं. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஒரு போராட்டத்திலிருந்து ஒரு மனிதன் வெளியே கொண்டு போகப்படுகிறான். இந்த மண்டலத்தை விட்டே நீங்க முதல்ல வெளியேறணும். இந்த flesh and blood ஓட இந்த நேச்சர் ஆஃப் பீப்புள், அதாவது flesh and blood பீப்புளோட இதுல இருந்தே நம்ம வெளியேறோம். இந்த கேட்டகரியில இருந்தே வெளியே போறோம். You are going out of this category. flesh and blood की कैटेगरी में अब हम नहीं है. We are not in the category of flesh and blood. நம்ம அந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிற இந்த கேட்டகரியில நம்ம கிடையாது. Those who are going beyond the flesh and blood, யாரெல்லாம் இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிற இந்த மண்டலத்திற்கு அப்பாற்பட்டவர்களாய் செல்கிறார்களோ, they will go into the realms of God and they will become the representative of God. அவர்கள் தான் தேவன் இருக்கிற அந்த மண்டலத்திற்கு செல்லுகிற செய்திகளை கொண்டு வருகிற பிரதிநிதிகளாக மாறுகிறார்கள். They represent God. Taking the armor of God means you are representing God. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்கிறவர் என்று சொன்னால் தேவனுக்கு பிரதிநிதிகளாக மாறுகிறார்கள் என்று அர்த்தம்.
when you carry the armor of God, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும் பொழுது, जब आप परमेश्वर के सारे हथियार को बांध लेते हैं, நீங்கள் தேவனுடைய எல்லா சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது, and you become the representative of God, நீங்கள் தேவனுக்கு பிரதிநிதிகளாக மாறுகிறீர்கள். When that realms, other realms जब आपको देखते हैं, वो वहां पे जेम्स को नहीं देखेंगे. நீங்க அடுத்த மண்டலத்திலிருந்து உங்களை பார்க்கும்போது உங்களை பார்க்க மாட்டார்கள். क्योंकि आप वहां पे जो क्या पहने हुए हैं, நீங்க அங்க என்ன தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் பார்ப்பார்கள். You are carrying the godliness. நீங்கள் தேவரகமாய் ஆனவர்களை தரித்திருப்பீர்கள். நீங்கள் தேவத்துவத்தை தரிக்கிறீர்கள். कितने लोगों को बातें समझ आ रहा है? நாம் பேசுகிற காரியம் எவ்வளவு தெளிவாகிறது. Moving beyond the human dimensions will take you to the higher power dimensions. பூமிக்குரிய இந்த மண்டலத்திலிருந்து நகர்ந்து செல்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற இந்த எல்லைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். Still people are fighting with lust. இப்ப வரையும் ஜனங்கள் கண்களின் இச்சையினாலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, lust in the eye, वो आपकी आंखों की अभिलाषा, शरीर की अभिलाषा, जीविका का घमंड में ही फंसे पड़े. இப்ப வரையும் ஜனங்கள் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதிலே மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். Still fighting with flesh. அதுல மாம்சத்தோடு இரத்தத்தோடு இப்ப வரை சண்டை போய்கிட்டு இருக்கு. इसलिए पौलुस कहता है, அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், शरीर आत्मा के विरोध में लड़ाई करता है. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போர் செய்கிறது. गलातियों की किताब में पौलुस लिख रहा है इस बात को. கலாத்தியர்லே எழுதப்பட்டிருக்கு, பவுல் எழுதி இருக்கிறார். पढ़े उस वचन को. ये जो लड़ाई से पहले एक बंदा जीतना है, ये लड़ाई जीतेंगे तब जाके आगे बढ़ेंगे. இந்த சண்டையில இருந்து வெளியே வந்தாதான் நீங்க முன்னேறி செல்ல முடியும். गलातियों की किताब अध्याय 5 का वचन 17. 5வது அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. पौलुस कह रहा है ना, शरीर आत्मा के विरोध में और आत्मा शरीर के विरोध में अभिलाषा इच्छा करता है, और ये एक दूसरे के अगेंस्ट में काम कर रहा है. एक दूसरे के जो करना चाहते उसको करने नहीं दे रहा है. பவுல் சொல்லுகிறார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. जो शरीर करना चाहता है, அந்த மாம்சம் செய்யணும்னு விரும்புறத आत्मा करने नहीं दे रहा है. ஆவி செய்ய முடியாம தடுக்குது. जो आत्मा करना चाहता है, ஆவி செய்யணும்னு நினைக்கிறத आत्मा चाहता है ये काम करे, ये बात, ये ब्लेसिंग करे, ये चीज दे दे. आत्मा जो करना चाहता है, ஆவி சொல்லுது இத செஞ்சிரணும், இத கொடுத்துறணும், இத வாங்கிரணும், இது இந்த வேலையெல்லாம் பண்ணிரணும்னு சொல்லுது. बट फ्लैश बोल रहा है, மாம்சம் சொல்லுது, मैं करने नहीं दूंगा ना. நான் ஒன்னெல்லாம் பண்ண விட முடியாது. There is a fight between the spirit and your flesh. இதுதான் உங்கள் மாம்சமும் விரோதமும் ஆவியும் அது விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. इसी को पौलुस वहां पे कहता है, अब हमारा लड़ाई फ्लश के साथ नहीं है. मतलब ये the people who are coming out of this realm. இந்த மண்டலத்திலிருந்து வெளியே வருகிறவர்களுக்கு சொல்லுகிறார், இப்ப ஏனெனில் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. जो इसको पहले जीत पा रहा है, யாரெல்லாம் இந்த மாம்சமும் ஆவியிலும் இருக்கிறதான போராட்டத்திலே வெற்றி காண்கிறார்களோ, वे फिर अगले रिदम के अंदर की बातों को जानेंगे, और वो लोग जो है
विश्वास को ढाल बनाने का पावर, then your faith is power. அவர்கள்தான் இந்த அடுத்த நிலையை குறித்ததான ஞானத்தை முதலாவது பெற்றுக்கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு விசுவாசம் கேடயமாக, அது பவராக மாறிவிடும். हमें ये सब कुछ भी नहीं पता है. இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே கத்துக்கிறது கிடையாது, தெரிய மாட்டேங்குது. हम बैठ के है ना बस दुआ करने में लग जाते हैं. हम ये शैतान को बांध रहे, वो शैतान को बांध रहे. वो शैतान हंसता है, तुम क्या मुझे बांधोगे? तुम तो पहले अभी तक तो तुम अपने फ्लश को ही जीत नहीं पाया, मेरे को जीतने आ गया. तो இதெல்லாம் நம்ம விட்டுவிட்டு உட்கார்ந்துகிட்டு இந்த பிசாசை கட்டுறேன், அந்த பிசாசை கட்டுறேன் நம்ம சொல்லுவோம். அப்ப பிசாசு நம்மளே பார்த்து கேட்கன்னு சிரிப்பான். உன் மாம்சத்தையும் ரத்தத்தையுமே நீ, உனக்கு உன் மாம்சத்துல உன் ஆவியிலுமே ஒரு விடுதலை இல்ல, நீ என்ன கட்ட வந்துட்டியான்னு சிரிப்பான். तुम मुझे जीतने आ गया, என்ன ஜெயிக்க வந்துட்டியா அப்படின்னு கேட்பான். First overcome your flesh. நீ உன்னோட மாம்சத்திலிருந்து விடுதலையாகு. முதல்ல உன் மாம்சத்தை ஜெயி, அப்புறம் நீ என்ன ஜெயிக்கலாம். खुद की फ्लश की लड़ाई से ही अभी तक बाहर नहीं आया तुम लोग. நீ நம்ம சொந்த மாம்சத்திலே போய் கொண்டிருக்கிற சண்டையிலிருந்தே நம்ம விடுதலை ஆகல. शैतान हंसेगा आपको देख. நம்ம அப்படி பேசும் பொழுது, போராடும் பொழுது பிசாசு நம்மளை பார்த்து சிரிப்பான். Overcome your flesh. உங்க மாம்சத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகுங்கள். उसके बाद आप हायर डिमेंशंस के अंदर आगे बढ़ेंगे. उसके बाद फेथ को ढाल बनाना कैसे है, वहां पे आप फेथ को ढाल बनाओगे. அதுக்கப்புறம் உங்க ஆவியிலே அடுத்த நிலைக்கு நீங்கள் போகுங்கள். அதை குறித்ததான ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அந்த விசுவாசத்தின் கேடயத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள முடியும். आगे बढ़े, முன்னேறி செல்லுங்கள். दिन प्रतिदिन आत्मा में बलवंत होते जाओ. ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளான மனிதனிலே வல்லமையால் பலப்பட்டு கொண்டே செல்லுங்கள். भीतरी मनुष्य में बलवंत होते जाओ. உங்களுடைய உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். वो वाले प्रचार को सुनो जिससे आपकी इनर मैन स्ट्रेंथन होवे. உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படுகிறதான செய்திகளை கேளுங்கள். वो वाले संदेश पे ध्यान करें. அப்படிப்பட்ட பிரசங்கத்துல நீங்க கவனத்தை வைங்க. सिर्फ पुजली मस्त करने वाली प्रचार को मत सुनो. உங்களை சொரிஞ்சு விடுற பிரசங்கம், உட்கார்ந்து சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். நீ இது ஆயிருவ, அது ஆயிருவ, நீ இப்படி ஆயிருவ, அப்படி ஆயிருவ, நீ அதை ஆயிட்ட ஏற்கனவே, நீ இதை ஆயிட்ட ஏற்கனவேன்னு சும்மா நம்மள சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கான் பாருங்க. சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கிற பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அறிக்கை சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சதுக்கு அப்புறம் சொரிய இன்பம், சொரிஞ்ச பின்பு துன்பம். Be strong in the Lord, grow more in Christ. கிறிஸ்துவிலே வளருங்கள். Get into the higher spiritual dimensions. ஆவிக்குரிய உயர் நிலைக்கு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். भीतरी मनुष्य में बलवंत होते जाओ. உங்களுடைய உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்படுங்கள். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.